நீங்க இங்கிலீஷ் வேர்ட்ஸை எவ்வளவு சீக்கிரம் மறந்துடுவீங்க? ஒரு வாரம் இல்ல ஒரு நாளா? ஒரு வாரம் அப்படின்னா 1 வீக்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ஒரு நாள்லயே மறந்துடுவேன் அப்படின்னா 1 டேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இப்ப இங்கிலீஷ் படிச்சீங்கன்னா 1 டே கழிச்சு எல்லாத்தையும் மறந்துடுவீங்களா? இதுதான் இப்ப எல்லாரோட பிரச்சனையாவுமே இருக்கு. நான் இப்போ ஒரு பவர்ஃபுல் டெக்னிக் சொல்ல போறேன். இத கண்டிப்பா நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா 100 டைம்ஸ் நீங்க படிக்க வேண்டிய தேவையே இல்லை. ஒரு டைம் படிச்சா லைஃப் டைமுக்கும் மறக்கவே மறக்காது. நான் சொல்லியிருக்க டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க பிரெயின் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டராகவே மாறிடும். நீங்க படிச்சத மறக்க முடியாத அளவுக்கு மெமரி பவர் வேணுமா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ அது என்னென்ன டெக்னிக்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் டெக்னிக், see, say, write. இது என்ன see, say, writeன்னு பார்க்குறீங்களா? உங்களுக்கு இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாம நீங்க பார்க்க முடியும். சி, அங்க நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க என்ன லேர்ன் பண்ண போறீங்களோ அந்த வேர்ட்ஸை வந்து ஒரு பெரிய ஸ்கிரீன்ல வந்து நீங்க டிஸ்பிளே பண்ணணும். அதுதான் சி. சே, அத நிறைய டைம் சொல்லுங்க. நீங்க என்ன வேர்ட்ஸ் லேர்ன் பண்ண போறீங்களோ அந்த வேர்டை நிறைய டைம் சொல்லுங்க. ரைட், நீங்க கத்துக்க போற அந்த வேர்டை மோர் தேன் 20 டைம்ஸ் எழுதுங்க. ஏன் இந்த டெக்னிக் ஒர்க் ஆகும்னா இது மல்டி சென்சரி லேர்னிங். இந்த டைப் ஆஃப் லேர்னிங் வந்து பிரெயினுக்கு ரொம்ப பிடிச்ச மெத்தட். அதனால நீங்க இந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியா லேர்ன் பண்ண முடியும். செகண்ட் டெக்னிக், எபிசோடிக் மெமரி. ஒரு வேர்டை ஒரு ரியல் சிச்சுவேஷன் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க அம்மா சமையல் ரொம்ப டெலிஷியஸா இருக்கும். இந்த மாதிரி நீங்க லேர்ன் பண்ற ஒவ்வொரு வேர்ட்ஸும் சரி, சென்டென்ஸையும் சரி, இந்த மாதிரி உங்களுக்கு பர்சனலா கனெக்ட் ஆயிருக்க ஒரு சில விஷயங்களோட நீங்க கனெக்ட் பண்ணியிருக்கணும். அப்ப வந்து உங்களுக்கு அந்த நீங்க கத்துக்கிட்ட வேர்ட்ஸ் ஆர் சென்டென்சஸ் வந்து மறக்கவே மறக்காது. இந்த டெக்னிக் எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த மாதிரி வேர்ட்ஸ் நம்ம லேர்ன் பண்ணும்போது ஃபீலிங்ஸோட கனெக்ட் பண்ணணும். அப்படி பண்ணோம்னா நமக்கு மறக்கவே மறக்காது. தேர்ட் டெக்னிக், 5 டைம்ஸ் ரூல். நீங்க இப்போ ஒரு வேர்ட் லேர்ன் பண்றீங்க அப்படின்னா அதை ஒரு 5 கண்டென்ட்டா லேர்ன் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பிரைட்ங்கிற வேர்டை லேர்ன் பண்றீங்க. அதை வந்து எப்படி 5 கண்டென்ட்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் வேர்ட் பிரைட். The sun is bright. Your idea is bright. I need a bright colored dress. She has a bright future. This room is not bright enough. Example word, curious. I am curious to learn new things. The baby is curious about everything. She gave me a curious look. I am curious to know what happens next. This book makes me feel curious. இந்த மாதிரி நீங்கள் லேர்ன் பண்ணுற வேர்ட்ஸை 5 கண்டென்ட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணிங்கன்னா எப்போவுமே இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகத்தில் இருக்கும். ஒரு வேர்டை இந்த மாதிரி 5 டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ல சொல்லும்போது நம்ம பிரெயின் வந்து அதை ஸ்ட்ராங்காக ரிட்டைன் பண்ணிக்கும். அப்போ உங்களுக்கு அந்த பர்டிகுலர் வேர்ட் வந்து மறக்கவே மறக்காது. ஃபோர்த் டெக்னிக், மூவி சப்டைட்டில்ஸ். நீங்க இப்போ வந்து ஏதாவது ஒரு மூவி பார்க்குறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா சப்டைட்டில்ஸோட பாருங்க. ஸோ அதில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு சில டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் தெரியும் இல்லையா? அந்த வேர்ட்ஸை வந்து எந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் சென்டென்ஸில் இல்லை கான்வர்சேஷனில் வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா நீங்கள் வேர்ட்ஸும் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும்,
பிளஸ் அதை வந்து எப்படி நம்ம கான்வர்சேஷன்ல யூஸ் பண்ணலாங்கிற டெக்னிக்ஸும் உங்களால கத்துக்க முடியும். நான் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீச் பண்றேன். 5th டெக்னிக் மைண்ட் மேப். இந்த டெக்னிக் வந்து எப்படின்னா, ஒரு வேர்டு எடுத்துக்கோங்க, அந்த வேர்டுக்கு ரிலேட்டடான எல்லா மீனிங்ஸும் கொடுக்குற வேர்டை வந்து அது கூட மைண்ட் மேப் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க லேர்ன் பண்ணும்போது நீங்க கத்துக்கிற அந்த வேர்ட்ஸோட கூட சேர்த்து இன்னும் வந்து ஒரு சில வேர்ட்ஸ் வந்து நீங்க லேர்ன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹாப்பின்னு ஒரு வேர்ட் இருக்கு. அது வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து சொல்லலாம்? ஜாய்ஃபுல், த்ரில்ட், எக்ஸைட்டட், சியர்ஃபுல், இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இதே மாதிரி நம்ம கத்துக்கிற ஒவ்வொரு வேர்ட்ஸையும் இந்த மாதிரி மைண்ட் மேப் போடுங்க. இந்த டெக்னிக் எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்ம பிரெயின் வந்து விஷுவல் ரெப்ரசன்டேஷனோட லேர்ன் பண்ணும்போது நம்ம பிரெயின் வந்து அதை ஈஸியா கிராப்ஸ் பண்ணிக்கும். 6th டெக்னிக் ஸ்லீப் லேர்னிங் ஹேக். இது என்ன ஸ்லீப் லேர்னிங் ஹேக்னா, இந்த டெக்னிக் வந்து ரொம்ப ஈஸி. உங்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க இப்ப தூங்க போவீங்க இல்லையா, அப்போ ஹெட்செட் போட்டு அந்த ஆடியோவை கேளுங்க. அப்போ உங்களோட பிரெயின்ல சப்கான்ஷியஸ் மெமரியில இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ நீங்க மார்னிங் எந்திரிச்சோடனே என்ன பண்ணணும்னா, அந்த வேர்ட்ஸை வச்சு நீங்க ஸ்மால் ஸ்மால் சென்டென்சஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு லைஃப் லாங் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் மறக்கவே மறக்காது. 7th டெக்னிக் கலர் கோட். நீங்க எந்த வேர்ட்ஸ் லேர்ன் பண்றதா இருந்தாலும் அதை டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வந்து ஹைலைட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பாசிட்டிவ் வேர்ட்ஸ்னா கிரீன், நெகட்டிவ் வேர்ட்ஸ்னா ரெட், நியூட்ரலான வேர்ட்ஸ்க்கு வந்து ப்ளூ கலர். இந்த மாதிரி நீங்க கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்ப பாசிட்டிவ் வேர்ட்ஸ், நெகட்டிவ் வேர்ட்ஸ், நியூட்ரல் வேர்ட்ஸ்லாம் எந்த மாதிரின்னு சொல்றேன். இப்போ பாசிட்டிவ் வேர்ட்ஸ்க்கு க்ரீன் கலர் யூஸ் பண்ணுங்க. ஹாப்பி, எக்ஸைட்டட், த்ரில்ட். நெக்ஸ்ட் நெகட்டிவ் வேர்ட்ஸ்க்கு ரெட் கலர் யூஸ் பண்ணுங்க. ஆங்க்ரி, மிசரபிள், ஃப்ரஸ்ட்ரேட்டட். அடுத்ததாக நியூட்ரலுக்கு வந்து ப்ளூ கலர் யூஸ் பண்ணுங்க. பேசிக், ஜென்ரல், காமன். இப்போ நான் சொன்ன இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து கலர் கோட் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். 8th டெக்னிக் இன்ஸ்டாகிராம் கேப்ஷன். நீங்க ஒரு போட்டோ போஸ்ட் பண்ணும்போது ஒரு இங்கிலீஷ் வேர்ட் சேர்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டுடேஸ் சன்செட் இஸ் அப்சல்யூட்லி பிரெத் டேக்கிங். இந்த மாதிரி நீங்க நியூ வேர்ட்ஸை யூஸ் பண்ணி கேப்ஷன்ஸ் போடும்போது நீங்க அந்த பர்டிகுலர் வேர்ட்ஸை வந்து உங்களோட டெய்லி லைஃபோட கனெக்ட் பண்றீங்க இல்லையா? ஸோ அதனால அந்த வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கும். இப்போ நான் சொன்ன டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க ஒரு டைம் படிச்சாவே போதும், உங்களுக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸா இருந்தாலும் சரி, சென்டென்ஸா இருந்தாலும் சரி, எதுவுமே மறக்கவே மறக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணிட்டு, எது படிச்சாலும் மறக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க்ஸ் வந்து கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க.